ஹரிஷ் கல்யாண். தாராள பிரபு, தாராள பிரபு, தாராள பிரபு. அது வேணாமா? டவுன் டவுன். ஆக்சிஜன் வராம மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கா? சாவடி. மேடம் வெயிட் வெயிட் வெயிட். ஸ்டாப் ஸ்டாப். நிறுத்துங்க. சார் என்னாச்சு? சார் எனக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூச்சு திணற மாதிரி இருக்கு சார். என்னன்னு பாருங்க சார். மூச்சு விட முடியலையா? ஆக்சிஜன் வந்துட்டு தானே இருக்கு. ஏங்க ஆக்சிஜன் கரெக்ட்டா போயிட்டு தானே இருக்கு. கரெக்ட்டா செக் பண்ணுங்கப்பா. சரிங்க சார். மேடம் ஆக்சிஜன் உள்ள வந்துட்டு தான் இருக்கு மேடம். நீங்க நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. டியூப் ஏதாவது கல் இருக்கா பாருங்க மேடம். சார் சார் என்னால முடியல. மூச்சு விட கஷ்டமா இருக்கு சார். இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம். மேல வாங்க மேடம். லிஃப்ட் பண்ணுங்க. மேல தூக்குங்க. சீக்கிரம் மேல தூக்குங்க. சார் ஒரு நிமிஷம். சார் ஒரு நிமிஷம். நான் நிலவை எப்படியாவது காப்பாத்திடுவேன் சார். இழுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். இல்லம்மா ரிஸ்க்லாம் எடுக்க முடியாதுமா. சார் ஒருவேளை இந்த ரம்யா ஏதாவது சதிவேலை பண்ணிருப்பாளோ? மேல இழுங்க. சீக்கிரம் இழுங்க. சார் ஒரு நிமிஷம். நான் நிலவை காப்பாத்திடுவேன் சார். சிலிண்டர் ஆன்ல இருக்கான்னு பாருங்க சார். என்னாச்சு சார்? ஏமா நர்ஸ் சிலிண்டர் ஆன்ல தானே இருக்கு. சார் சிலிண்டர் யாரோ ஆஃப் பண்ணிருக்காங்க சார். சரி ஆன் பண்ணுங்க. ஹலோ. சரிங்க சார். ஆக்சிஜன் வருதா? சார் இப்பதான் சார் ஆக்சிஜன் வருதுங்களா? ஓகே. என்ன சார் ஏன் ஆக்சிஜன் வரல? சாரிமா யாரோ ஆக்சிஜன் சிலிண்டர் ஆஃப் பண்ணிருக்காங்க. நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த ரம்யா அவளோட புத்தியை காமிச்சிட்டா. சார் என்னால இப்ப மூச்சு விட முடியுது. என்ன கீழே இருக்குங்க சார். நான் நிலவை காப்பாத்தணும். கையில கீழே இருக்குங்க சார் ப்ளீஸ். ஓகே மேடம். கையில கீழே இருக்குங்க. மெதுவா டவுன் பண்ணுங்க. டவுன் மெதுவா. சார் மெதுவா. நம்ம என்ன பண்ணாலும் அந்த அண்ணன் புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிடுறாளே. என்ன பண்றது? மேடம் இருங்க மேடம். விஜய் நில்லு விஜய் விடுமா. எங்க போற? பொண்ணை காப்பாத்திடு விடுமா. சொல்ல கேளு. சொல்றது கேளு. அண்ணன் கீழே இறங்கிருக்கான். என் பொண்ணை காப்பாத்தணுமா ப்ளீஸ். நிலாவை காப்பாத்துறதுக்கு தான் அண்ணன் கீழே இறங்கிருக்கான். என்னமா சொல்றீங்க? அண்ணன் இறங்கிருக்காங்களா? ஆமா விஜய், கொஞ்ச நேரம் பொறு. எப்படியாவது அண்ணன் நிலாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவா. என்னமா சொல்றீங்க? கேளுமா, இருமா.
இறக்குங்க சார். நாம இப்படியே வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருந்தோம்னா அண்ணன் அந்த குழந்தைய காப்பாத்தி தூக்கிட்டு வந்துருவான். இங்க இருக்கிறவங்க, இந்த ஊர்க்காரங்க, மீடியா ஆளுங்க எல்லாருமே அண்ணத்தை ஓவரா புகழ்ந்து பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவா. விடக்கூடாது. அண்ணமும் அந்த குழந்தையோட சேர்ந்து இந்த குழியிலேயே சமாதி ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? ஆண்டி நிலாவை கூட்டிட்டு வந்துருங்க ஆண்டி. ஆன் பண்ணுங்க. மெதுவா 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 வாங்க. வாங்க 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 வாங்க. அடியே அண்ணன், குழிக்குள்ளி அடி இறங்குற குழிக்குள்ள இங்கேயே உனக்கு சமாதி கட்டுறேன்டி. நானும் ஹெல்ப் பண்ணலாமா? ஓ நிலா, நிலா, நிலா. நிலா கைய கொடு, கைய கொடு நிலா, கைய கொடு, நீங்க கைய கொடு, வா மேல வா, கைய கொடு. நிலா கைய கொடு, கைய கொடு நிலா, கைய கொடு, கைய கொடு. நிலா கைய கொடு, நிலா கைய கொடு, நீங்க நிலா கைய கொடு, கைய கொடு, நீங்க கைய கொடு நிலா, கைய கொடு. கைய கொடு, வா மேல வா, கைய கொடு. நிலா கைய கொடு, கைய கொடு, நீங்க கைய கொடு நிலா, கைய கொடு, நீங்க. மேடம் என்னாச்சு மேடம்? சார், சார் என்னாச்சு? நிலா, நிலா. மேடம் என்னாச்சு? என்னாச்சு மேடம்? சார் பாப்பா இருக்கிற குழி ரொம்ப குறுகலா இருக்கு சார். என்னால அது உள்ள போக முடியல. என்ன மேடம் சொல்றீங்க? உங்களால குழந்தை இருக்கிற இடத்துல போக முடியலையா? ஆமா சார். சார் என்னாச்சு சார்? சார் குழந்தை இருக்கிற இடத்துல போக முடியலையா சார்? சார் என்னாச்சு சொல்லுங்க சார். ஐயோ இருமா விஜய், இருமா சார். சார் அண்ணன் குழந்தை இறங்கிட்டாலா இல்லையா சார்? சார் நான் இதுக்கு தான் சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இந்த மாதிரி யூஸ்லெஸ் எல்லாம் உள்ள இறக்கி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நீங்க தான். எனக்கு ஒன்றும் புரியல சார்.